வேண்டாம் பாபு, அவங்ககிட்ட இனிமேல் மோதுறதுல யூஸ் இல்ல. ஏற்கனவே ஒருத்தனை நம்ம இதுக்கு பலி கொடுத்துருக்கோம். சும்மா சொன்னதே சொல்லிட்டு இருக்காதரா. அந்த மந்திரி எதிர்த்து நிக்கிறது ஒண்ணு பிடிக்கலையா சொல்லு, இப்பவே உன் வீட்டை காலி பண்ணிட்டு போறேன். இது வரைக்கும் இடம் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இதுக்கு தான் உன் விஷயத்துல தலையிறதே இல்ல. இது வரைக்கும் உனது என்னது ஏதாவது பிரிச்சிருக்கேனா? திவ்யா, நீங்களாவது ஒரு நல்ல முடிவை சொல்லுங்க. தெரியும் போடா. திவ்யா, ஏன் ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற? இதுவரைக்கும் உங்களுக்கு இந்த கேசட் விவகாரத்தில் உதவினது தப்போன்னு எனக்கு தெரியுது. இனிமே இந்த கேசட் விவகாரத்தை மறந்துடுங்க. அப்ப என்ன கோண மாதிரி ஒதுங்க சொல்றியா? சொல்லு, சொல்லுமா. இது கோழத்தனை இல்ல பாபு, நம்ம வாழ்க்கைய நாம தான் தீர்மானிக்கிறோம். திவ்யா, என் வாழ்க்கை வேற, உன் வாழ்க்கை வேற. தயவு செஞ்சு என்ன மறந்துரு. ரொம்ப சாதாரணமா சொல்லிட்டீங்க பாபு. எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க நல்லா இருக்கணும்னு நான் நினைக்க கூடாதா? பாரு, நாளைக்கு என் வாழ்க்கை என்னன்னு எனக்கே தெரியாது. அப்படி இருக்கும் போது என்ன நம்பி உன் வாழ்க்கை? உங்க மனசு எனக்கு புரியுதுங்க. சமுதாயத்து மேல இருக்கிற கோபம் உங்க வாழ்க்கையை தியாகம் பண்ண வச்சிருச்சு. உங்களுக்கு எப்படி இந்த சமுதாயத்து மேல நம்பிக்கை இருக்கும்? அதே நம்பிக்கைய நான் உங்க மேல வச்சிருக்கேன். திவ்யா, யாரு யார் மேல நம்பிக்கை வச்சிருக்காங்கிறது முக்கியம் இல்ல. உனக்கெல்லாம் ஒண்ணும் தெரியாது, பேசாம இரு. நீங்க போற பாதையில கை கோத்துட்டு போற பாக்கியம் இல்லைன்னாலும் அந்த திசையை பார்த்துட்டு இருக்கிறது என் வாழ்க்கையில நான் முடிவு பண்ணிட்டேன். திவ்யா, திவ்யா, எனக்காக உங்களுக்காக இல்லைங்க, திவ்யா, திவ்யா, தலைப்புச் செய்திகள். முதல்வர் சிதம்பரம் ராஜினாமாவை தொடர்ந்து அமைச்சர் குரு முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இவர் தாய் கட்சியின் மகளிர் அணி தலைவி மறைந்த செல்வி மஞ்சுவின் சமாதிக்கு நாளை அதிகாலை சென்று மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்திய பின் முதல்வர் பதவியை ஏற்கிறார்.
வேண்டாம். மாலை மரியாதை ஆடம்பரம் எல்லாம் இந்த மாதிரி சூழ்நிலையில நான் விரும்பல. அதனாலதான் நாளைக்கு நடக்க போற முதலமைச்சர் விழாவை கூட சிம்பிளா நடத்த சொல்லியிருக்கேன். உட்காருங்க. தலைவரே, ஒரு சின்ன சந்தேகம். நேத்து நீங்க கொடுத்த டிவி பேட்டியில மறைஞ்ச நம்ம கட்சி மகளிர் அணி தலைவி மஞ்சு சமாதிக்கு போய் மலர் வளைய வச்சு அஞ்சலி செலுத்திட்டு தான் பதவி பிரமாணம் எடுத்துக்கிறதா சொல்லியிருக்கீங்க. இதெல்லாம் உண்மைதானுங்களா? அதெல்லாம் ஒரு ஸ்டண்டியா. ஒவ்வொரு சாதனை பண்ற ஆணுக்கு பின்னாடியும் ஒரு பொண்ணு இருக்கிறதா எல்லாரும் சொல்றாங்க. அதே மாதிரி எனக்கு வந்த இந்த பேரு புகழ் முதலமைச்சர் பதவி எல்லாத்துக்கும் காரணமே செல்வி மஞ்சு தான். அந்த மஞ்சு தான் உங்க எல்லாருக்கும் தெரியுமே எனக்காக உயிரிய தியாகம் பண்ணவன்னு. அதனால அவ சமாதிக்கு போய் அஞ்சலி செலுத்த போறேன். தலைவா, அசத்திட்டீங்க. என்ன இருந்தாலும் உங்களுக்கு தாய்க்குளம் மேல தனி கருணை தான். இருக்கட்டும் இருக்கட்டும். அப்ப நீங்க நாளைக்கு அந்த கவலையை விடுங்க. காலைல 5 மணிக்கு தொண்டர் படையோட வந்து இறங்கிடுறான். நன்றி. என்னைய அப்படி பாக்குற? ஏயா என்ன கிண்டல? மஞ்சு என்ன பெரிய தியாகிய? அவளுக்கு போய் அஞ்சலி செலுத்திக்கிட்டு அதான் அரசியல. கழுதையா இருந்தா கூட கையெடுத்து கும்பிடணும். நான் போய் அஞ்சலி செலுத்திட்டு வரேன். வந்த உடனே மஞ்சு நினைவா தாலிக்கு தங்கம்னு ஒரு திட்டத்தை கொண்டு வரேன். அதுக்கப்புறம் பார், நான் தான் நிரந்தர முதல்வர். சரியா சொன்ன. ஏயா நீ அரசியல்வாதியை விட சினிமால நடிக்க போயிருக்கலாமே. நடிக்க தெரிஞ்சாதான் அரசியலுக்கு வர முடியும்.